Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்திய 6 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபம். ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Psalms 18th chapter 1 to 15 verse. சங்கீதம் 18 அதிகாரம் 1 முதல் 50 வரை. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூர்வேன். To the chief musicians, a psalm, a psalms of the David, the servants of the Lord who speak unto the Lord the words of this song in the day that the Lord had delivered him from the hand of all his enemies, and for the hands of the soul. And he said, I will love thee, O Lord, my strength. வசனம் 2. கர்த்தர் என் கன்மலையும் என் கேடகமும் என் இரட்சிப்பும் என் தேவனும் என் அடைக்கலமும் பூகும் என் துருகமும் என் கேடகமும் வசனம் 2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் பூகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். The Lord is in my rock and my fortress and my deliverer, my God, my strength in the womb. I will trust in my blocker, and this horn of my salvation and my high tower. வசனம் 3. துதிக்கும் பாத்திரராகிய கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவேன்.
அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். I will call upon this Lord, who is and worthy. Chew this be praise its soul shall, and I be saved from many enemies. வசனம் 4. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, அச்சனிய துர்ச்சனை பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. The sorrow of the death and compassed me, and the floods of the ungodly man and made in me afraid. வசனம் 5. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன, மரண கன்னிகை என் மேல் விழுந்தன. The sorrow of he compassed me and about, and snares of the death prevented me. வசனம் 6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதலை அவர் சந்திதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. In my distress I called upon this Lord, and cried unto me God, and he heard my voice out of his temper, and my cry come and before him, and even unto this year. வசனம் 7. அவர் கோபம் கொண்டபடியினால் பூமி அசைந்து அதிர்ந்து பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தன. Then the earth and shook and tumbled, the foundations also of these hills moved and were and shaken, because he was unword. வசனம் 8. அவர் நாசியில் இருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயில் இருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தாழ மூண்டது. There went an upon the smoke of these and nostrils, and fire out of this mouth, and delivered clouds were and kindled by it. வசனம் 9. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பர்வதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. He abode these and heavens also, and come and down, and darkness was and under his feet. வசனம் 10. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். And he rode upon a cherubim, and did and play he did and play upon these wings of this vine. வசனம் 11. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், நீரே கொண்ட கருத்த கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். He made on darkness his and scary place, this great place, is and plowing round about is and walk, dark and water, and thick cloud of these six. வசனம் 12. அவருடைய சந்நிதி பிரகாரத்திலே அவருடைய மேகங்கள் கல்மலையும் நெருப்பு தாளையும் பொழிந்தன. Had the brightness that was and before him is and thing cloud and posed hill stones and clouds of fire. வசனம் 13. கர்த்தர் வானங்களிலே குமரினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மலையும் நெருப்புத்தாளும் பொழிந்தன. The Lord also thundered in the heavens, and the highest gave his voice, and hail and stone and the clouds of the fire. வசனம் 14. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களையும் பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். He sent out his arrows, and unsecrated them, and he shot out of the lightnings, and the discomfort them. வசனம் 15. அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் ஆழங்கள் தென்பட்டன, பூதலத்தின் அஸ்திபாரங்கள் வெளிப்பட்டன.
Then the channels of these waters were and can sin, and these foundations of this world were discovered at thee and Tubok. O Lord, at the bless of the broad breath of thee and nostrils. வசனம் 16. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி போட்டார். He sent from above, he took me, he drove me out of many waters. வசனம் 17. என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்தை சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். He delivered me from my strong enemy, and from them and which and hated me, and for they and were too strong for me. வசனம் 18. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிர்ப்பட்டு வந்தார்கள், கர்த்தரே எனக்கு ஆதரவாயிருந்தார். They prevented me in the day of my calamity, but this Lord and was on my stay. வசனம் 19. என் மேல் அவர் இருந்தபடி பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். He brought me and brought also into a long place, and he delivered me, and because he delighted in me. வசனம் 20. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். The Lord and rewarded me and according to my and righteousness, according to the cleanness of my hands, and hate and a recompensed me. வசனம் 21. ஏனெனில் கர்த்தருடைய வழிகளையே கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனை விட்டு துன்மார்க்கமாய் விலகினதில்லை. For I have to keep it this way of the Lord, and I have not unwickedly departed from my God. வசனம் 22. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கின்றன, அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. For all his judgment were and before me, and I did not and put away his statutes from me. வசனம் 23. அவர் முன்பாக நான் உத்தமமாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். I was also an upright before him and keep myself from many iniquity. வசனம் 24. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுதந்திரத்திற்கும் தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். Therefore he and the Lord and recompensed me and according to my righteousness, according to the cleanness of his easy sagat. வசனம் 25. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும் with this and merciful though with and show themselves merciful with an upright man though and wealth and see themselves and upright. வசனம் 26. புனிதனுக்கு நீர் புனிதரும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடராகவும் தோன்றுவீர். With these and pure these will show and themselves pure, and with these forwards the will and show themselves forward. வசனம் 27. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். For thou and will and save these afflicted people, but will and bring down high looks. வசனம் 28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். For thou and wealth and light and my and candles, the Lord my and God I will and enlighten
my darkness. வசனம் 29. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். For by and thee I have run through God, and trod hand by and my God, and have and I leaped over a wall. வசனம் 30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். As for God, his way is perfect. The word of the Lord is true. He is an buckler to all those that trust in him. வசனம் 31. கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? உம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? For who is God save the Lord? Or who is a rock save your God? வசனம் 32. என் பலத்தால் இடைக்கட்டி என் வழிகளை செவைப்படுத்துகிறவர் தேவனே. It is God that guide me with and strengthen and make it my way perfect. வசனம் 33. அவர் என் கால்களை மான்கால்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர்ந்த தலங்களை என்னை நிறுத்துகிறார். He make it my hand feet and like hands feet and strength me and up and me high place. வசனம் 34. வெண்கல வில்லும் என் புயங்களாலே வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். He teacheth my hands and sure, and that he bow of the steel is broken my many arms. வசனம் 35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Thou hast and also give me the shield of the salvations, and the right hands he hold me up, and they genit lands he and made me and great. வசனம் 36. என் கால்கள் வழுவாதபடிக்கும் நான் நடக்கிற வழிகளை அகலமாக்கினீர். Thou hast an inner grey my hand steps and under me, that my hand feet and did not and sleep. வசனம் 37. என் சத்துருக்களையே பின்தொடர்ந்து அவர்களையே பிடித்தேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்பவில்லை. I have perished in many enemies and overtaken them, and natural did I turn again until they were consumed. வசனம் 38. அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடிக்கு அவர்களை வெட்டினேன், என் பாதங்களின் கீழே விழுந்தார்கள். I have wondered when did them that they and were not able to rise, and they are the fallen under my feet. வசனம் 39. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினே. For thou hast guided me and with and strength unto thee and battle, thou hast subdued under me and those that rise up and against me. வசனம் 40. நான் என் பகைஞர்களை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர். Thou hast and also give me the neck of the many enemies, that and might destroy them and that hate and me. வசனம் 41. அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை இரட்சிப்பார், ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் பதிலளிக்கிறார், இதுவும் இல்லை. They and carried but there and was no need to save them. He went unto the Lord, but he answered them not. வசனம் 42. நான் அவர்களை காற்று முகத்திலேயே பறக்கிற தூளாக அடித்து தெருக்களில் உள்ள சிற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். Then and did I beat them and small and as this dust before this wine. I did and cast them out as this dirt in the streets. வசனம் 43. ஜனங்களின் களங்களுக்கும் நீர் என்னை தப்புவித்தீர், ஜனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர்.
நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். Thou hast and delivered me from these strivings of these people, and thou hast and made me the heir of this hate, and a people whom I have not and can now and shall serve me. வசனம் 44. அவர்கள் என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள், அந்நியரும் என்னிடம் கூறுகிறார்கள். As soon as they hear of me, they shall and obey me. Their stranger shall and submit themselves unto me. வசனம் 45. அந்நியர்கள் மனமடிந்து தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். Then and strangers shall and flee and away and be and afraid out of their enclosed place. வசனம் 46. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலைமானவர் ஸ்தோத்திரிக்கப்படுபவராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்து இருப்பாராக. The Lord liveth, and blessed be my rock, and let the God of my salvation be an exalted. வசனம் 47. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவன், அவர் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர். It is God and that and avengeth me, and subdueth the peoples under me. வசனம் 48. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை விட என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறார். He delivereth me from many enemies. He though and lifteth me up above those and that and rise up against me, though and hast and delivered me from the violent man. வசனம் 49. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மையை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். Therefore will I have given thanks unto thee, O Lord, and among the heathen, and sing praise unto thy name. வசனம் 50. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கும் மகத்தான ரட்சிப்பு அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவர் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறவர். The great deliverance giveth he to this king, and swore mercy to this and anointed to David, and to this and seed for the evermore.